ஹே பீப்புள், இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ஈஸ்டருக்கு வந்து மார்னிங் சர்ச்சுக்கு போகிறதுக்கு என்ன மாதிரி கிளம்புனேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. போயிட்டு வந்துட்டு வாக் எடுத்துகிட்ருக்கோம். சரி, ஒரு ஷார்ட்ஸ் எடுப்போம், ரீல்ஸ் ஏதாவது பண்ணலான்ட்டு கிளம்ப சொன்னாங்க. சரி, இதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருவோமே அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். டேடி வந்து படுத்து ஃபோன் நோண்டிகிட்ருக்காங்க, வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தலை சீவிட்டு அதுக்கப்புறமா ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன போட போகிறேன்னா, ஃபேஸ் வாஷ் முடிச்சதுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை, இப்படி தான் நான் பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. ஐயோயோ, முகத்துக்கு நம்ம மேக்கப் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே இதை வந்து காதுக்கும் கழுத்துக்கும் பண்ணணும். அப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் ஏதாவது போடணும். நான் மாய்ஸ்சரைசர் தனியாக எதுவும் வாங்கலை, இந்த ஆலோவேரா ஜெல் இருக்குது, அதை தான் நான் போடுவேன். கதவை பூட்டிட்டேன்பா. ஆமாம், பூட்டிட்டேன். இந்த மேக்கப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரத்தில் நான் போடுறேன், மேக்கப் போட்டு முடிக்கிறேன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ரைமர் போட போகிறோம். இந்த ப்ரைமர் எங்கெல்லாம் அன்ஈவனாக இருக்குது, அதாவது இந்த மேடு பள்ளம் குழி குட்டை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்க போகிறோம். ஹெவியாக மேக்கப் போடாமல் நேச்சுரலாக தெரிகிற மாதிரி தான் போட்டேன் காலையில். அதே மாதிரி வருதான்னு பார்ப்போம். அவசரத்தில் போட்டால் கூட வந்துடும், நம்ம பொறுமையாக போடும்போது தான் வராது. நான் ஃபுல்லாக அந்த டார்க் சர்க்கிள்ஸு பிளாக்காக இருக்கிற இடம் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணாமல் லைட்டாக மட்டும் கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கண்ணு முன்னாடி வச்சு தேடிட்டுருக்கேன். ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து இந்த டார்க் சர்க்கிளுக்கும் நெத்தி கருப்பாக இருக்கும், அப்புறம் இந்த லிப்ஸ் கிட்ட இந்த இடத்துல மட்டும் போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் கையிலே போட்டுருவேன். காலையில் கூட பியூட்டி பிளெண்டர் எங்கே வச்சேன்னு தெரியாமல் கையில் தான் போட்டேன். நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், கீழே கிடந்துச்சு ரூமில். ஸோ காலையில் வந்து கையிலே தான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபவுண்டேஷனும் சரி எல்லாமே. இங்கே பார்த்து போட்டுக்கிட்டேன், வாய் ஊன் போகுது. இங்கே வந்து எனக்கு நார்மலாகவே இங்கே எனக்குள்ள கான்டோர் பண்ண மாதிரியே பிளாக் கலரில் இருக்கும். அதையும் போட்டு மறைச்சிட்டு அப்புறமா நம்மளாம் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஆரஞ்சு கலரில். ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். பியூட்டி பிளெண்டர் கிடச்சனால அதை வச்சு போட்டுக்கிறேன். நிறையா போட மாட்டேன் நான், எனக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்காது, லைட்டாக தான் போடுவேன். கஞ்ச பிஸ்னாரின்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது நான் போடும்போது மேக்கப் எப்படி இருக்குன்னா, கருவளையம் இருக்கிற இடத்துல லைட்டாக கருவளையம் தெரியும், என் நெத்தி கருப்பாக இருக்கிறதுல கருப்பாக தெரியும், அப்படி தான் போடுவேன். ஃபுல்லாக கவர் பண்ணி ரொம்ப இப்படி எடுத்தால் மேக்கப் வர மாதிரி போட மாட்டேன். அதான் சொல்கிறேனே, நான் ஒரு கஞ்ச பிஸ்னாரி. ஃபவுண்டேஷனே கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். லைட்டான ஷேட் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். நம்ம ரொம்ப பிரைட்டாக தெரிகிற மாதிரி ஷேட் யூஸ் பண்ணோன்னா எப்படினாலும் நம்ம இப்படி வெளியே போட்டு போகும்போது நம்மளை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கலர்னு. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா சூட் ஆகிற மாதிரி கலராக தான் போடணும். இந்த ஸ்பாஞ்சில் இருக்கிறத வச்சு கழுத்தில் போட்டுக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கவர் ஆன மாதிரி தெரியாது. ஃபுல் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோ தான் உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறது தெரியலையே. ஐப்ரோ பென்சில் மஸ்காரா வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. ஐப்ரோ பென்சில் இல்லாத பட்சத்துக்கு இதையே போட்டுக்கலாம் போல். நல்லா தான் இருக்குது. ஐப்ரோஸும் வந்து ரொம்ப டார்க்காக போட மாட்டேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அங்கங்கே திட்டாக இல்லாத மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி போடுவேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன், ஐஷேடோ போட்டேன். இது வந்து ப்ளூ ஹெவனோட ஐஷேடோ பேலட். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக கீழே விழுந்து உடஞ்சிச்சு. இதை வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். இதில் வந்து இந்த இது காமனாக இருக்கிற மாதிரி அதை எடுத்து தெரியுதா, இந்த இடத்துல வந்து கோல்டன் கலர், இந்த கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி கோல்டன் கலர் எடுத்து எனக்குள்ள வச்சுக்கலாம். இந்த கலர் போட்டோம்ல, அதை வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டா தனித்தனியாக தெரியாது. அதோட லைட்டாக இருக்க கோல்டன் கலரை வந்து இந்த ப்ரஷில் தொட்டு இந்த கார்னரில் ஐலைனர் வச்சு விங்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கிட்டேன். மொத்தமாக போடாமல் விங்ஸ் மட்டும். ஏன்னா சின்ன ஐஸ் தானா, ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜ் வரைக்கும் நான் போட்டேன்னா இன்னும் கண்ணு குட்டியாக தெரியும். ஸோ விங்ஸ் ஒழுங்காக வரணும். காலையில் நல்லா தான் வந்துச்சு, இப்போ எப்படி வருதுன்னு தெரியலை. மஸ்காரா தான் வந்து மெயின். நம்ம கண்ணையே ரொம்ப ரொம்ப அழகாக காட்டும். இது வந்து ஜூடியோவில் வாங்கின மஸ்காரா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வாங்கி 1 இயராக தான் ஆகும் இன்னும். ஆனால் காலி ஆகலை. போடும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். 2 ஐஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து ஜெல் டைப்பில் தான் இருக்குது. இந்த இடம் வளைஞ்சிருக்கா, அதை வச்சு இப்படி பண்ணி விட்டோன்னா செம்மையாக தெரியும். தெரியுதா டிஃப்ரென்ஸ்? தெரியுதா ரெண்டுக்கும்? அது நேச்சுரலாகவே கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும். இது வந்து நல்லா நிறையா இருக்கிற மாதிரி காட்டும். கீழேயும் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த கண்ணிலையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணுறது பிடிக்கும்னா இதில் எந்த ஸ்டெப் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஐ மேக்கப் பண்ணுறதா? காஜல் மேக்ஸிமம் நான் போட மாட்டேன். காஜல் போட்டால் அதே தான் கண்ணு குட்டியாக தெரியும். அண்ட் வந்து கருவளையம் வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதனால் இந்த ப்ளஷ் போட்டுக்கலாம். ப்ளஷ்க்கு நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இந்த ஒரு லிப்ஸ்டிக்கை வச்சு தான் நான் ப்ளஷ்ஷு போட்டேன். அதே கை தான், கையில் எடுத்தே தான் போட்டேன். ஸ்மைல் பண்ணிக்கிட்டேன். தெரியுதா? இப்போ இந்த சீக்ஸில் போட்டுக்கலாம். வந்து பிளெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது மேக்கப் நல்லா இருக்கா இல்லையா. இப்போது இந்த இடத்துலையே நான் பிளெண்ட் பண்ணாமல் விட்டேன்னா பஃபுன் மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்கூலில் வந்து இங்கே ஒரு ரவுண்டு, இங்கே ஒரு 2 லிப்ஸ்டிக் வச்சு போட்டு விடுவாங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம். ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராமு இதிலலாம் இருந்தோன்னா லிப்ஸ்டிக் வச்சு இங்கிட்டு ரவுண்டாக வச்சு விடுவாங்க. அந்த மாதிரி அனுபவம் யாருக்கு இருக்குது? மேக்ஸிமம் 90s கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். மூக்கில் எதுக்கு போடுறேன்னா கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும், அதுக்காக கான்டூர் பண்ணுவோம். பேலட்டில் லைட்டாக அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கிறேன். இது எதுக்காக போடுறதுனா, கொஞ்சம் இப்போ முகம் வந்து ரவுண்டாக இருக்குது, மாவு உருட்டி வச்ச மாதிரி. இது கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் ஷேப்பாக தெரியும், அதுக்காக. இதெல்லாம் இங்கே போடுறனால
டபுள் சின் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்காக தான். எல்லாம் ஒரு ஏமாத்து வேலை தான். லாஸ்ட் லிப்ஸ்டிக் பண்ண போகிறேன். இது வந்து இந்த 20 ரூபா கடையில் வாங்கின லிப் லைனர். டார்க் மெரூனும் ப்ரௌனும் கலந்த மாதிரி ஒரு கலவை. ஒழுங்காக ஷார்ப் பண்ணல போல, குத்துது. மேக்கப் ஓவர். நெக்ஸ்ட் வந்து ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஜிம்கி தான் போட்டேன். இது வந்து அந்த நெக்லஸ்ஸு ஜிம்கி எல்லாம் சேர்த்து ஒன்றா அந்த செட்டு. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து தலை சீவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹாரம் போட்டுக்கலாம். வந்து காலையில் வந்து எப்படி சீவினேன்னா, சைடு உச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுட்டி பின்னி போச்சுருந்தேன். இப்போ வந்து மேலே அதே மாதிரியே பண்ணிவிட்டு கீழே வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுறலான்னு யோசிச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் ஒரு தடவை தான் போட்டிருந்தேன். நேற்று வந்து வேறு வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் இது ஒன் டைம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, சரி இதே போட்டுக்கலாம், எதுக்கு இன்னொன்று வாங்கணும் அப்படின்ட்டு இதே போட்டாச்சு. பேங்கிள்ஸ் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகிருக்கு. பேசாமல் நான் பாட்டுக்கு போட்டதுன்னா ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிருப்பேன். பேசி ஒவ்வொரு திங்ஸாக தேடுறதுக்கே டைம் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸில் முடிக்கிறது தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கப் பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்காதவங்க பண்ணாதீங்க. இந்த நெக்லஸ் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அந்த ஹாரம் இது வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்து அது நேரில் போய் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பூ வச்சுட்டு நம்ம இந்த சிம்பிளான லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். முடிந்து விட்டது. லுக் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய்.